ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு வருஷமாய் கர்த்தர் நம்மை காப்பாற்றி பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றிலும் எல்லா சமயங்களிலும் எந்தெந்த நேரங்களிலும் நமக்கு என்ன உதவி வேண்டுமோ அதெல்லாம் செய்கிறவர். அதுக்கு தான் நம்ம கூட வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இயேசு பிறந்த நாள், பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்த நாள் இது. இந்த நாள் இன்றுதான் புதிய ஏற்பாட்டு சபை உருவான நாள் என்று நாம் காணுகின்றோம். இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாக, இயேசு பாவிகளை ரட்சிக்க அவருக்கு ஒரு பெயர் கிடையாது. அவருக்கு ஏராளமான எந்த பெயரை சொன்னாலும் அவருக்கு தகும். அப்படினால அவர் இயேசு என்ற நாமம் பாவிகளை ரட்சிக்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கும்படியாக வந்தார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க முடியாது. தேவனுக்கு மகிமை. அவர் நமக்கு உள்ளே இருந்து நிரந்தரமாக நமக்குள்ளே இருந்து நம்மை ஆட்கொண்டு எப்போ நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நமக்கு அருள் செய்வதற்கு வந்திருக்கிறார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் இந்த வாழ்க்கை செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் தெரிந்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய ஜோலி என்ன என்றால், ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வந்து சம்பாதித்து வைத்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன் அந்த உன்னத இடத்துக்கு போயிடக்கூடாது என்பதை இரவு பகலும் அவருடைய நோக்கம். இதை ஜெயித்து நாம் அங்கே போகணும் என்றால் பரிசுத்த ஆவியுடைய உதவி வேணும். பரிசுத்த ஆவியுடைய உதவி இல்லாத ஒருவனும் பரிசுத்த ஜீவியம் பண்ண முடியாது, ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது. அன்னையர் விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, நாம பெரிய ஆளு கிடையாது. அதெல்லாம் இப்படி தான். அந்த அவருடைய உதவி அவர் வந்திருந்தாலும் நமக்குள்ள இருந்தாலும் நம்மோடு இருந்தாலும் நாம் அவருக்கு பிரியமாக இல்லாவிட்டால் ஒதுங்கிடுவார். அவருடைய ஒத்தாசை உதவி நமக்கு இல்லைன்னா போச்சு, வீழ்ச்சி தான். ஆனபடினால் இன்று பரிசுத்த ஆவியானவர் இந்த லோகத்துக்கு வந்த நாள், பிதாவாகிய தேவன் அனுப்பி வைத்த நாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிதாவினால் அனுப்பப்பட்டு அவர் இந்த பூமிக்கு வந்து தேவனுடைய எந்த உலகத்தில் சகல ஜாதிகளுக்கும் ரட்சிப்பை சம்பாதித்து வைத்து சென்றிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால பிதாவுக்கு தெரியும், அதாவது ஆதாம் தேவனுடைய வார்த்தை என்று மீறினாரோ அன்று அவருக்கு கொடுத்தப்பட்ட அத்தனை அதிகாரமும் சைத்தானுடைய கையில் ஆகிவிட்டது என்று நாம் அறிவோம். தேவனுக்கு மகிமை. ஆதாமிடத்தில் என்ன சொன்னார், சிலவற்றை ஆண்டு அனுபவித்துக்கொள் என்றார். இப்போ எல்லாவற்றையும் கண்டு பயப்பட அளவுக்கு மனித இனம் ஆகிவிட்டது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனிதனை அப்படி கர்த்தர் உண்டாக்கவில்லை, எல்லாவற்றையும் ஆண்டு அதிகாரத்தோடு ஆண்டு அவைகளை ஆண்டவர் உண்டாக்கிய மனிதனுக்காக சிருஷ்டித்த அனைத்தையும் ஆண்டு, அதாவது அனுபவிக்க அவனுக்கு அனுபவிக்க அதிகாரம் உரிமை கொடுத்திருந்தார். எல்லாம் போயிட்டு சாத்தானுடைய கையில் வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் சுத்தத்தை முடித்து விட்டு பரத்துக்கு போக வேண்டிய நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. சீசர்களை அழைத்து சொன்ன வார்த்தையை நாம் இங்கே பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 24 அதிகாரம் 47 முதல் 49 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். அதாவது இயேசு கிறிஸ்து சீசரோடு இருந்தார். ஆனபடினால எது வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாவற்றையும் சரி பண்ணி இவர்களுக்கு வரக்கூடிய காரியங்கள் அத்தனை அவர் தான் முன்னுக்கு நின்று சரி பண்ணி 3.5 வருட காலமாக ஆண்டவர் அதாவது பணியை செய்வதற்கு தைரியமாக இருக்க ஆண்டவர் இருக்கிறார் என்று இப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நேரம் வந்துச்சு. இப்போ இவர்களை விட்டுட்டு போகிறார். ஆனபடியினால் அவர் என்ன சொன்னார், அதாவது நான் பிதாவிடத்துக்கு போகிறேன், என்னுடைய பிதா என்னை பூமிக்கு அனுப்பி நோக்க நிறைவேறி ஆகிட்டு. ஆனபடியினால் நீங்கள் என்ன செய்யணும், அங்கே போயிட்டு பிதாவினிடத்தில் சொல்லி பிதா வாக்கு தத்தம் பண்ணின அந்த உன்னத பலனை, பரிசுவாய்க்கு ஒரு பேர் என்ன, உன்னத பலன். அந்த பலன் வெறும் ஆவி ஸ்பிரிட் கிடையாது, ஆவியானவர். அவர் ஒரு ஆழத்துவம் உள்ளவர், ஒரு ரூபம் உள்ளவர், பரிசுத்தர்.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று நாம் பார்க்கின்றோம். இந்த மூன்றில் இயேசு உருவத்தில் வந்தார். பிதாவாகிய தேவனுக்கு ஒரு உருவம் உண்டு. ஆவிக்குரிய நிலையில் தேவனோடு ஒன்றித்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். தேவனுக்கு மகிமை. இவர்களை காண்பார்கள், அவருடைய சத்தத்தை கேட்பார்கள், அவர்களோடு பேசுவார்கள், அவருடைய உதவியை பெறுவார்கள். வளர 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 இதெல்லாம் உண்டு. தேவனுக்கு மகிமை. அப்படி இருந்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவி ஸ்பிரிட் கிடையாது, ஆவியும் கிடையாது, ஆவியானவர் என்று. ஞானஸ்தானம் பெற்று நீரை விட்டு வெளியே வந்தவுடனே ஆவியானவர் எப்படி இறங்கினார்? ரூபம் கொண்டு இறங்கினார். புறாவின் ரூபம் கொண்டு. அவருக்கு இந்த ஒரு ரூபம் அல்ல, நிறைய ரூபம் உண்டு. ஆனபடியினால் அது நான் போய் உன்னத பலத்தை உங்களுக்கு அனுப்புவேன். இப்பொழுது நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள். தனியாக இந்த வாழ்க்கை செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, என்னுடைய வழியில் நீங்கள் நடக்க முடியாது, உங்களால் தடுக்க முடியாது. ஏனென்றால் உலகம் வேறொருவனுடைய கையில் இருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் அவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறார்கள். ஆனபடினாலே உங்களுக்கு வல்லமையுடைய தேவன் தேவை, வல்லமையுடைய ஒருவர் தேவை என்று சொன்னார். வாசிங்க பாப்போம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. மனம் திரும்புகிறது யாருக்கு? பாவிகளா இருக்கு. பாவ மன்னிப்பு யாருக்கு? பாவிகளா இருக்கிறவர்களுக்கு. இவரெல்லாம் எங்கே இருக்கிறார்கள்? சாத்தானுடைய கையில் இருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களை அவனை விட்டு விட்டு மனம் திரும்புங்கள், அவன் செய்ய வைத்த பாவத்தை விட்டு விட்டு பாவ மன்னிப்பு பெறுங்கள். எதிர்ப்பான் அப்படிப்பட்டவர்களோடு. அதற்கு யார் வேண்டும்? அந்த பலன் வேணும். அதுதான் பரிசுத்தாயிரம். சும்மா என்னமோ ஐயா தள்ள கவிதாரு வந்துட்டு நாக்கு தந்துச்சு அப்படி கிடையாது. இது பெரிய பொக்கிஷம். இது ஒரு பெரிய வல்லமை. வல்லமை நம்முடன் கூட இருக்கணும், இருக்கும். இது ஒரு மட்டுப்பட்டு நிலைக்கு அல்ல. நாம் எந்த நிலைக்கு ஆண்டவருடைய சுத்தத்தை செய்து கொண்டே இருக்கும், அந்த அளவுக்கு இந்த வல்லமை நம்ம இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு அளவும் கிடையாது, மட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது எவ்வளவு என்றே சொல்ல முடியாது பரிசுத்தருடைய வல்லமை. அப்படினால் நான் போய், அதாவது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால அறிவிக்கணும், பிரசங்கிக்கணும். அதற்கு நீங்கள் சாட்சிகள். அதற்கு பிறகு நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஏதோ வேதத்தை படிச்சிட்டோம், ஏதோ ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், என்ன போய் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதான் பாவிகளே மனம் திரும்புகள் என்று. அதான் சொல்லுவாங்க, ஐயா புதாத்தோடு சூசன் சொல்லிட்டு ராத்திரி சொப்பன வந்து கழுத்தை பிடிக்கிறான், அப்படி பிடிக்கிறான், இப்படி பிடிக்கிறான் சொல்லுகிறார்கள் அல்லவா? தேவபட என்று கவனிக்கணும். சொன்னது ஆண்டவர் உண்மைதான். நீங்க தான் சாட்சி. ஞானஸ்தானம் பெற்றவர்களே நீங்கள் தான் சாட்சி. ஆனால் அதற்கு பிறகு என்ன செய்யணும்? நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இருந்து போகக்கூடாது. இருங்கள் என்றால் இங்கிருந்து போகக்கூடாது. அந்த பலன் வர்ற வரைக்கும். உன்னதத்தின் பலன் பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர். ஆவி அல்ல, ஆவியானவர். உன்னதத்திலிருந்து அந்த உன்னத பலன் அனுப்புவேன். அது உங்களிலே வரும் வரைக்கும் அதிலே இருங்க. எருசலேமிலே ஜெபம் பண்ணிட்டு இருங்க. எருசலேமை விட்டு போகாதுங்க, ஊழியம் செய்ய போகாதுங்க. அதாவது விசுவாசிகளாக வாழவும் முடியாது. அதனால் இப்போ உங்களுக்கு என்ன தேவை? உன்னத பலன். நாம் எதற்கு சாட்சி? மனம் திரும்பாதவர்களை மனம் திரும்ப வைக்கணும், பாவிகளை ரட்சிப்புகளை கொண்டு வரணும், இந்த வேலையை செய்யணும். அது உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு என்ன காரியம்? பிதா வாக்கள் இருக்கிறார். இதை பெற்றுக் கொள்ளாதவர்கள் ஜெயிக்க முடியாது. அப்படினால சகல தேசத்தாரும் சாத்தானுடைய கையில் இருக்கிறார்கள். சாத்தானை பற்றி ஐயா சொல்ல நினைச்சிடக்கூடாது. அதையும் தெரிஞ்சிருக்கணும்.
தெரியாம போய் வாழம் தெரியாம கால விடக்கூடாது. தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் ஆலோசனை தந்திருக்கின்றார். ஆனபடியினால் அதாவது தேற்றரவாளன், உன்னத பலன் எல்லாம் இருக்கு. நிறைய பரிசுத்தவான்களை பற்றி வார்த்தைகள் இருக்குது நமக்காக. ஆனபடினால் அதுல ஒன்று உன்னத பலன் பெருவரைக்கு எங்க இருக்கணும்? எருசலேமில் இருங்க என்று சொல்லிட்டு போயிட்டார். தேவனுக்கு மகிமை. பெற்ற பிறகு போகலாம் என்று சொன்னார். அந்த உன்னத பலன் எப்படி இருக்கின்ற அவர்களுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் என்று அறிந்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அது இன்னும் வாழ்க்கையில் பெறலையே. பெறாததுனால அவளுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த உன்னத பலனுடைய வெயிட் என்ன என்று தெரியாது. இப்போ அவங்க உன்னத பலனை பெற எங்க இருந்தாங்க? எருசலேமில் 120 பேரோடு சேர்ந்து காத்திருந்தாங்க. எதுக்காக? அந்த உன்னத பலன், அந்த பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக அங்கே காத்திருந்தார்கள். அங்கே அது எப்படி இறங்கிட்டு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம் 4 வரைக்கும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவங்க கூடியிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் போய் பிதாவாக்கருளிய அந்த உன்னத பலத்தை, அந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன். ஆனால் நீங்க எருசலேமில் காத்திருக்கணும். எத்தனை நாள் என்று சொல்லவில்லை. தேவனுக்கு மகிமை. எத்தனை நாள் கழித்து தருவேன் என்று சொல்லவில்லை. பெருமறைக்கும் காத்திருங்க. பெற்றுக்கொள்ளாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் உலகம் சாத்தானுடைய கையில் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. நம்முடைய வீட்டுக்காரர்களுக்கு மட்டுமல்ல, ஊர்காரர்களுக்கு மட்டுமல்ல, அதாவது சகல தேசத்தாருக்கும் நாம் சாட்சியா இருக்கணும். உலகம் முழுவதும் அவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. அதை மேற்கொண்டு சத்தியத்தை நிலைநாட்ட மக்களுடைய உள்ளத்தில் அதாவது ரட்சிப்பு உண்டாக என்ன செய்யணும்? உன்னத பலனை பெறணும். இப்ப வாசிங்க பாப்போம். இப்போ பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அந்த பரிசுத்த ஆவி பெறுவதற்காக ஆண்டவர் வாக்குறுதி சொன்னார் அல்லவா? அதை பெறுவதற்காக அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? பல மனதோடு அல்ல, ஒரு மனதோடு. ஒரு மனம். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு சப்ஜெக்ட் இருக்கட்டும். ஆனால் அந்த காத்திருப்பில் ஒரே நோக்கம், அங்கேதான் இறங்கணும், அங்கேதான் இறங்கும். தேவனை ஆராதிக்க வர்றோமா? ஒரு ஸ்பெஷல் ஜெபம், உபவாச ஜெபம் வைத்திருக்கிற ஒரே நோக்கம், ஒரே நோக்கம். ஆளுக்கு ஒரு நோக்கம் இருந்தால் அங்கே ஒன்று நடக்காது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாள் என்னன்னு சொல்ல 8 நாள் பார்த்தாங்க, 9 நாள் பார்த்தா ஒன்றும் இல்லை. எந்திரிச்சு போயிட்டாங்களா? இல்லை. 10 நாள், 10வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். ஆண்டவருடைய திருவிழா சுத்தம். பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களும் வருகை தர நாள். எல்லா யூதர்களும் என்றால் தேவபக்தி உள்ள யூதர்கள். தேவனுக்கு மகிமை. அன்று அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகணும் என்பது அவருடைய நோக்கம். அன்று ஒரு சுத்தாவியை விட்டணும். அந்த உன்னத பலத்தினால் அவர்கள் பிடிக்கப்படணும். இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளணும். இயேசு சிலுவையில் அடித்தவர்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறார்கள். ஆனபடியினால் அவர்கள் ரட்சிக்கப்படணும், அவர்கள் மனம் திரும்பணும். அப்படி என்று விரும்பி அந்த நாளை வைத்திருந்தார். பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு உலகத்தில் உள்ள சகல தேவபக்தி உள்ள யூதர்களும் அங்கே கூடினார்கள். இப்போ அந்த உன்னத பலன் இறங்கிட்டு வாசங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, அந்த உன்னத பலன் எப்படி இருந்ததா? பலத்த காற்று. பலத்த காற்று என்றால் அது எப்படி இருக்கும் என்று நாம் சொல்ல தெரியாது. சூறாவளியா புயலா அது எப்படி இருந்தது? பலத்த காற்றடிக்கிறது. அதோடு சேர்ந்த ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அந்த முழக்கம், அந்த காற்று, அவர் உட்கார்ந்திருந்தாங்கல்ல, வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அந்த உன்னத பலன் வாசங்க. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய போது அங்கே வந்திருந்தவர்கள் எல்லாம் யார்? கலிலேயர்கள். கலிலேயர்கள் பட்டிக்காட்டுக்காரர்கள், ஸ்கூலுக்கு போகாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள்.
தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அங்கே இவர்கள் அங்கே பற்பல தேசத்திலிருந்து வந்த யூதர்களுடைய அவர்களுடைய பாஷையில இவங்க பேசுறாங்க. அதனால் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கொஞ்சம் பட்டதாரிகளா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே படிச்சு வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் கலிலேயர்கள் அல்லவா, ஸ்கூலை பற்றி தெரியாதோ படிப்பறிவு இல்லாதவர்கள். நம்முடைய ஜென்ம பாஷை இவர்கள் பேச கேட்கிறோமே, இது என்ன என்று ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு அவர்கள் கேட்டார்கள். அப்போஸ்தலத்தில் கேட்டதுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு. நீங்கள் சிலுவையில் அடித்தீங்க இல்லையா, அந்த இயேசு தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தருகிறவர், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது 3000 பேர் அன்று சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதே ஒன்றுமாய் நமக்கும் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதாவது உன்னத பலனை பெறும் வரைக்கும் இந்த நாம் பெற்றிருக்கிற இந்த பலன் மட்டுமல்ல, அது நிறைய இருக்கிறது. அதுபடினால கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் காத்திருக்கிறவர்கள் அதை பெற்று இந்த வேலையை செய்வார்கள். இப்போ இவர்கள் மத்தியில் பலத்த காற்று போல, இடி முழக்கம் போல, பூமி அதிர்ச்சி போல அந்த உன்னத பலனை இறங்கிச்சு. நான்காவது அங்கே வந்த எல்லாருடைய மேலே அக்கினிமயமான நாக்கிலிருந்து அக்கினி வெளிப்படுது. அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அங்கே வந்திருக்கிற எல்லாருடைய லாங்குவேஜிலும் பேசுறாங்க. பெரிய அற்புதம் அற்புதம். அப்போதான் அவங்க திங்க் பண்ணாங்க, இவர்களில் வந்திருக்கிறது மனிதனுடைய பலத்தினால் அல்ல, இது அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அன்றே புதிய ஏற்பாட்டு சபை அன்று உருவாயிற்று. அன்றுதான் புதிய ஏற்பாட்டு சபை உருவானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்நியவாசை பேசிக்கொண்டு இருப்பதற்கு மட்டுமல்ல, ஆண்டவராகி தேவனுடைய பலன் நம்மிலிருந்து வெளிப்படணும். இதை ஜனங்கள் காணணும், ஜனங்கள் பார்க்கணும். அந்த வேலை வந்துகிட்டு இருக்குது, நமக்கு தெரியுது. அதற்கு அவர் அந்த நிலையில் உள்ளவர்களை சேர்க்கிறார். அன்று ரொம்ப இல்ல, 120 பேர் தான் சேர்ந்தாங்க. 120 பேர் தான் அந்த நிலைக்கு வந்தாங்க. அவர்களுக்கு தான் அந்த வாஞ்சை வந்தது, அந்த நம்பிக்கை வந்தது. அவர்களெல்லாம் கூட இருக்கும்போது அந்த 120 பேர் ஒரே மனதோடு ஒரே நோக்கத்தோடு இருந்தார்கள். அங்கே பரிசுத்த ஆவி இறங்கினார். நினைக்கிறீர்களா இன்றைக்கு இல்லை என்று நினைக்கிறீர்களா? இருக்குது, இன்றைக்கு அது இருக்குது, வெளிப்பட போகிறது. தேவன் அதை செய்ய போகிறார். நாங்கள் 76 மரிஷஸ் போயிருக்கும்போது, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா போயிருக்கும்போது, போகும் முன்னால கர்த்தர் சொன்னார் 10 மாதம் அப்போ ரொம்ப சபை ரொம்ப ரொம்ப நெருக்கத்தில் இருந்த காலம், நமக்கு பைசா சேரல ஃப்ளைட்டில் போகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது கடவுள் கிருபை 10 மாதத்துக்கு பிறகு அந்த ஏற்பாடு பண்ணி அனுப்பினார். சொல்லி அனுப்பினார், கஸ்டமர் சர்வீஸில் உங்களை திருப்பி அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம், அனுப்பினா நான் கூட இருப்பேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அந்த வார்த்தை மட்டும் நமக்கு இருந்தது. அங்கே சென்றோம். அங்கே சென்றபோது பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்தால் அதில் மிஷினரிகள் என்று எழுதியிருந்தது. அவனுக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் பிடிக்காத ஒரு பயங்கர வெறி பிடித்தவன். நாடும் அப்படி. தேவனுக்கு மகிமை. அப்போ பாஸ்போர்ட் அங்கே வைத்தான், அப்படி போட்டான், போட்டுட்டு ஒதுக்கி விட்டுட்டான். எல்லாரையும் அனுப்பி ஆகிக்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நான் மட்டும் நிற்கிறோம். எங்களை சந்திக்க வந்த நபர் அவர் வெளியே நின்று பார்த்தார், எல்லாம் வந்து ஆகிவிட்டது இவங்களை இங்கே என்று அவர் எதிர்பார்த்து கொண்டே நிற்கிறார். கருணாகரன் என்பவர், அவரை நாங்கள் நேரடியாக பார்க்கல, வெளிப்படுத்தல் மூலம் தான் எங்களுக்கு தொடரும். அவங்க அப்பா நம்ம சபைக்கு வருகிறார். இப்படி இருக்கு. அப்போ அவங்க அங்கே இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இப்படி 2 பேர் பேரையும் சொல்லி உடனே வழி அனுப்புவோம் அப்படின்னு. அப்போது பாஸ்போர்ட்டை எடுத்து பாஸ்போர்ட்டை பேசணும். நமக்கு சரியாக என்ன, பாஸ்டர் கொஞ்சம் தமிழ், கொஞ்சம் ஆங்கிலம், கொஞ்சம் வரும். எப்படியோ அவன் கேட்டது வந்து கிரியோல் பாஷை, பிரெஞ்சு பாஷையிலே கேட்டான். தேவனுக்கு மகிமை. அவன் ரொம்ப ரொம்ப குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்டான்.
அவ்வளவுக்கும் அவர்கள் அதே லாங்குவேஜில் பதில் சொன்னார்கள். பதில் சொல்லப்பட்டது. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். அது அப்படி இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. அதாவது தேன் இனிக்கு என்றால் விரல வச்சு தொட்டு நக்கி பார்த்து தான் இருக்கிறோம். என அனுபவிக்கக்கூடிய வேலை வரப்போகுது. கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சிருக்கிறோம். அப்புறம் ஜனாபடான்னு இது பண்ணிட்டு பாஸ்போர்ட்டில் 1 மாதம் 15 நாள் எழுதிட்டான். 15 நாளைக்கு தான் அனுமதி கொடுக்கப்படும், விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டு வெளியே போகிறோம். கேட்டாங்க, சொன்னோம். அங்கே இப்போ இந்த ஊழியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கும்போது அந்த ஃபெய்த் ஹோமில் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு, பெரிய பெரிய அரசாங்க அதிகாரிகள், பெரிய பெரிய ஆட்களெல்லாம் இங்கே விசுவாசிகளாக இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்களா, இங்கே நீங்கள் நிரந்தரமாக இருக்க நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றோம் என்று அவங்க சொன்னாங்க. கேட்டீங்களா? இருக்கட்டும், அது இருக்கட்டும். இந்த இறங்கி அன்றைய தினமே மரித்து போன ஒரு பையன் ஜெயபாண்டி என்பவர் பின்மாறி போய் மரித்தவர், சபை விட்டு பின்மாறி போனார். அவர் அப்புறம் கால்ராட்டாக்களில் மரித்தார். அவருக்கு ஒரு மரட்டமான பெண்ணை கட்டி வைத்தார்கள். அவர் பின்மாற வைத்து அவரை உலகத்துக்குள் கொண்டு போய்விட்டார். இப்போ அவர் இறந்து போனார். என்ன செய்வது? வீட்டில் கொண்டு போட்டிருக்கு. பல மணி நேரம் ஆச்சுது. மனைவிக்கு ஒரு தலைப்பிள்ளை பிறந்திருக்கிறது. சரத்தில் சொன்னால் நேரம் ஆயிரும், விட போகிறேன், இதை விட்டுறேன். தேவனுக்கு மகிமை. எப்படியோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். அவள் நமக்கு விரோதி அந்த அம்மா. ஆனால் இப்போ புருஷனுக்கு சோமலை என்று தான் சொன்னார்கள் வெளியே மரித்தான்னு சொல்ல. மரித்தான்னு சொன்னால் அவளும் செத்து போயிடுவான். அவளும் டேஞ்சரில் இருக்கிறான். அப்படியே வைத்து கொண்டு என்று சொன்னால் ஜெபம் பண்ணணும். அவருக்கு ரொம்ப சீரியஸாக அங்கே போகிறோம். இந்த கால்ராவில் மறிச்சிலே கால் இப்படி நிற்கிது, கை இப்படி நிற்கிது. வச்ச பிரகாரம் அப்படி உயிர் போன நேரத்தில் எப்படி இருந்தோ அப்படி இருக்கு. அப்படியே கொண்டு போட்டிருக்கு. கூட்டமெல்லாம் ஊர், நம்ம சொந்த ஊர் அல்லவா. பாஸ்டர் மட்டும் நான் இல்லை, நாங்கள் போகல. நான் இங்கே வள்ளியூரில் இருந்தேன். அவங்க மட்டும் குடும்பத்தை பார்த்து வரேன். 11 மாதம் ஆச்சு போனாங்க. தேவனுக்கு மகிமை. அப்போ அங்கே போயாட்டு ஆண்டவர் போகும்போது சொன்னார், அவன் மறிச்சு போயிட்டான். ஜெபம் பண்ண நான் அற்புதம் செய்கிறேன். ஆண்டவராய் தேவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், மரித்தோரை எழுப்புகிறவர் இன்று நம்ம மத்தியில இருக்கிறார். ஆலோசனை எல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி செய்யணும், இப்படி செய், பாடி திருப்பி வச்சு காதுக்குள்ள ஜெபாண்டின கூப்பிடும் 3 தடவை அவனுக்கு உயிர் கிடைக்கும். சரி, உயிர்ப்பிக்கிற ஆவியானவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அல்லவா. அங்கே போன உடனே எல்லாருக்கும் பரிகாசம். இவருக்கு தெரியாது போல இவர் மறிச்சு போனது. அப்படினால தலையப்பா ஜெபன போதகர் ஜெபன்ட்டு போட்டு பரிகாசம் பண்ணி அவமானப்படுத்துறது. அதே மாதிரி கிட்ட போய் பாடி திருப்பி வைத்து கொண்டு காதுக்குள்ளே ஜெபாண்டி என்று 3வது தடவை கனநித்திரை அடைந்தவர் எழும்பினது போல மூச்சு ஏங்கி விட்டு காலெல்லாம் வந்துட்டு கையில் இன்று முதல் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தான் சில கிரிகளோட மேலான கிரிகளை செய்ய போகிறார். அப்படியே அப்படியே அந்த இடைக்கல் அடைத்து வைத்திருக்கிறது. அந்த பக்கம் அந்த மாட்டை போய் யாரும் செய்தி சொல்லிடாமல் இருக்கு. செய்தி போய் சொல்லலை, மரித்து உயிர்த்த பிறகு போய் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அம்மா உடனே எல்லாம் கலத்திக்கிட போட்டு, அந்த உயிரோடு இருக்க நான் ஏன் கலத்துறேன்? இல்லையே, மறிச்சிட்டு இல்லையா, மறித்து போயிட்டாருன்னு தெரியுது, நீங்களே கலத்திட்டு போயிடுவீங்களே. அவர் உயிரோடு தானே இருக்கிறார். உயிரோடு இருந்து கொண்டு எல்லாம் கலத்தி விடுங்க. 40 நாள் ஆனோடனே கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு நான் போயிடுவேன். இருக்கிறாங்க இன்றைக்கு அந்த கோயில் தான் இருக்காங்க. பிள்ளைகள் அதுக்கு பிறகு 3 பிள்ளைகள் பிறந்து அவரில் கல்யாணமாகி குஜராத்தில் ஒரு பிள்ளை இருக்குது, பாம்பேயில் ஒரு பிள்ளை, பல இடத்துல. இப்படி இருக்கட்டும். தேவனுக்கு மகிமை. ஆவியானவர் ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், அதாவது நீங்கள் அந்த பலனை, அந்த உன்னத பலனை பெறும் வரைக்கும் எருசலேமில் இருங்க, அங்கிருந்து பேராதுங்க என்று சொன்னார். ஏன் சொன்னார்? வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30.
இனி நான் உடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்தின் அதிபதி யார்? சாசானம். அப்படினால் அவன் வருகிறான். இயேசுவை தேடியே வந்தான். அவர் உலகத்துக்கு ரட்சிப்பேர்ல வந்தவர். பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினது அதற்காகத்தான். அதாவது ஆண்டவராகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகின்றது. அனுப்பமினாதவர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகம் சகல ஜாதிகளும் யாருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறார்கள்? உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறார்கள் என்று அறிந்து பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த ரட்சிப்பின் வேலையை நடத்த அனுப்பும் போது வெறுமையாக அனுப்பவில்லை. அவருக்கு என்ன செய்தார்? பரிசுத்தாவி. அவருக்கு பரிசுத்தாவி தேவையில்லை, எல்லாம் நமக்கு போதனை தான். பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பும் போது அவர் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் ஒன்று பரிசுத்தாவி. பரிசுத்தாவியோட என்ன வேணும்? வல்லமை வேணும். ஆனபடினால ஆண்டவர் இந்த உலகத்தின் அதிபதியினுடைய கையிலிருந்து சுடங்குவதற்காக, அவரை மனம் திரும்ப வைப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு என்ன கொடுத்தார்? பரிசுத்தாவியும் வல்லமையும். இன்று பரிசுத்தாவி பெற்றிருக்கோம் நாம் எல்லாம். வல்லமை வேணும். அந்த உன்னதத்தின் பலன் அதுக்கு கணக்கே கிடையாது. அதை பெற்றவர்கள் இன்று எழும்படும். பரிசுத்தாவியானவர் உலகத்தில் வந்ததுமல்ல, நமக்குள்ளே வந்திருக்க நோக்கம் நிறைவேறணும். ஆனபடியால் அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவன் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமைகளில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். தேவனுக்கு மகிமை. உலகம் பொல்லாதவருக்குள் கிடக்கிறது. இந்த பொல்லாதவருடைய கையில் அகப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்கு என்ன வேணும்? உன்னதவனாகிய வல்லமை தேவை என்பதை அறிந்து நம்முடைய குமாரனுக்கு ஆண்டவர் பரிசுத்தாவி கொடுத்தது மட்டுமல்ல, வல்லமையும் கொடுத்தார். அவரோடு தேவன் இருந்தபடியினால், அந்த வல்லமை அவரோடு இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசுடைய வலையில் அதிகாரத்தில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவருமாக இருந்தார். பரிசுத்தாவியானவர் அவைகளை செய்கிறார். தம்முடைய சீசர்கள் அங்கே நிரப்பப்பட்டார்கள். அது முதற்கொண்டு அவர்கள் போகிற இடத்தெல்லாம் 5000 மண்ணும் 3000 மண்ணும் 5000 மண்ணும் கூட்டமாக மக்கள் மனம் திரும்பினார்கள், பாவமன்னிப்பை பெற்றார்கள். அவர்கள் தைரியமாக எங்கும் அந்த மனம் திரும்புதலையும் பாவமன்னிப்பையும் அறிவித்தார்கள் என்று நாம் காண வேண்டும். ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நாம் கவனிக்கிற காரியம் என்ன என்றால், தேவன் தம்முடைய சீசர்களுக்கு அவர் அந்த உன்னத பலத்தை தருகின்றார். எருசலேமிலே காத்திருந்து அதை பெறணும் என்று உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை அதுதான். கிடைக்கிற நேரங்களில் டொக்கனை விழுந்து தூங்கிறாதீங்க. நீங்கள் கிடைக்கிற நேரத்தில் உடனே டிவியை திறந்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? ஆமாம், பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. கண்ட புஸ்தகங்களை தாளெல்லாம் எடுத்து கடையில் ஜாமான் வாங்கிட்டு தாளெல்லாம் வளர்த்து படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதாவது கிடைக்கிற நேரங்களில் ஜெபம் என்று அழுத்தமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, இந்த ரெண்டும் வித்தியாசமானது. உலகத்தில் இன்றைக்கு அந்த போதனை கொடுக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எருசலேமுக்கு தேர்ந்தெடுக்கிற வாக்கு என்ன என்றால், மனம் திரும்புதல் என்றால் என்ன, பாவ மன்னிப்பு என்றால் அது எப்படி பெறணும், அது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு என்ன வேணும்? உன்னத பலன், வல்லமை வேணும். அந்த வல்லமை பெற அந்த வேலை நீங்கள் செய்வீர்கள். உங்கள் மூலமாக நன்மை உண்டாகும். உங்கள் மூலமாக தேவன் பிசாசனுடைய கரத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குவார். இந்த ஆலயத்துக்குள்ள எத்தனை ஆவிகள் ஓடி இருக்கிறது தெரியும் அல்லவா? அதாவது அந்த வல்லமை இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது.
ஒரு நாள் அதாவது நான் எங்கள் பாஸ்டரோடு தான் சேர்ந்து போகிறது, அவங்களுக்கு உதவியாக அவங்க ஜெபம் நானும் கூட சேர்ந்து ஜெபம். ஒரு நாள் அவர்கள் மூலம் பாம்பேயில் சந்திக்கப்பட்ட ஒரு ஆத்மா ரொம்ப சீரியஸ் என்று செய்தி வந்த உடனே 2 பேரும் போகிறதுக்கு வாய்ப்பில்லை, நான் போயிட்டு வரேன் இருந்துக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. லேலுயா ஆரம்ப காலம். அப்போ நம்முடைய ஊழிய வழிய காலேஜுகளில் சேலம், மதுரை, கோயம்புத்தூர் பல காலேஜுகளில் நம்ம ஊழிய இருக்கு. அப்படி அன்றைக்கு அப்போ அவங்க போயிட்டாங்க. 2 நாள் கழித்து மத்தியான ஜெபம் நடக்கும்போது நம்முடைய பிரதர்கள்லாம் லீவில் வந்திருக்காங்க. வந்து நிறைய இருக்காங்க. இப்படி ரவுண்டாக இருக்கிறோம். நானும் இப்படி இருக்கிறேன். திடீரென்று பிரேயர் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு மனுஷன் வந்தால் எலும்பும் தோலுமாக அப்படியே வர்றான். நடந்து வந்து உள்ள வந்து எனக்கு எதிர வந்து உட்கார்ந்துருந்தான். அப்போ ஏதோ ஒரு ஆவி பிடிச்சி வந்திருக்கேன். நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளுடைய சுத்தம் ஆகட்டு ஜெபம் பாட்டு முடிஞ்சு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொடு எனக்கு கண்ணை விழித்து பார்க்கணும் போல இருந்து. இல்லையா பரிசுத்தாவினுடைய உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன், நான் மறக்கக்கூடாது. அவர் இல்லை என்றால் நாம் இதுவரைக்கும் தப்பித்துக் கொள்ள முடியாது, தப்பிக்கப்பட்டிருக்க முடியாது என்பதை நான் உணர்கிறேன். அப்போ கண்ணை விழித்து பார்க்கணும் பெரிய ரவுண்டு. அந்த வருஷம் அப்படி எதிர இருக்கிறான். எதிர இருக்கிறவன் 4 கால் பாய்ச்சல்ல நிற்கிறான். என்ன அட்டாக் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ தனியாக இருக்கேன்னு தெரியல, என்ன அட்டாக் பண்ணுறீங்க? அவனுடைய நாக்கெல்லாம் ஒரு மூலம் வெளியே வந்து கிடக்கு, பல்லெல்லாம் அப்படியே அவன் வேறொரு ரூபத்தில் ஆளை பார்த்தா எலும்பு தோலமாக இருந்தான். ஆனால் இப்போ அவ்வளோ இதெல்லாம் நிற்கிறான் பாஞ்சி மேலே பீறது. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஆலயத்தை விட்டு வெளியே விடணும். பரிசுத்தாவியானவர், அந்த பரிசுத்தாவியானவர், எனக்கே தெரியாது என்ன நடந்துட்டு. ஆண்டவர் இங்கிருந்து என்னை தூக்கி அவன் மேல கொண்டு போட்டார். எப்படி கொண்டு போட்டார், எப்படி போனேன்னு எனக்கு தெரியாது. அதோட பிசாசும் போச்சுது. அவன் ஒரு நல்ல மனுஷன் ஆயிட்டான். நம்முடைய பரிசுத்தாவியானவர் நம்முடைய விலைநிலத்தில் நமக்கு உதவி செய்ய நல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் கை கொண்டோம், அநேகர் கை கொள்ள முடியவில்லை. நாம் ஏன் கை கொள்கிறோம் என்றால் இந்த சத்தியாவியானுடைய உதவினால்தான். அநேகருக்கு இது விளங்கவில்லை. இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது சிலருக்கு ஓமானமாக சொன்னார், சிலருக்கு அது சரியாக விளக்கமாக சொன்னார். அது ஏனென்று கேட்டது விளக்கமும் சொன்னார். நமக்கு அவர் விளக்கமாய் சொல்ல பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், நம்மை நடத்துவார். இந்த ஆவியானவர் கூடுதலாய் வர வர எல்லா சத்தியங்களும் நமக்கு இந்த பைபிளில் இருக்கிற முத்திரை போடப்பட்ட எல்லா சத்தியமும் வெளிப்படும். அதற்குள்ளே நம்மை நடத்துவார். நடத்தி அவைகளை கைக்கொள்ள வைத்து நம் எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற தேவ சுத்தத்தை செய்ய முடியும். சபை அதை செய்து முடிக்க போகிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை இந்த ஆவியானவர் தான் செய்யணும், ஆவியானவர் தான் செய்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆவியானவரை பற்றி நான் இந்த ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் சில வசனம் சொல்ல போறேன். அதாவது ஆவியானவரை பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்கு. நம்முடைய அனுபவமே நிறைய இருக்கு. ஒரு சப்ஜெக்ட்ல பேசுற ஒரு நாள் பூரா நம்முடைய வாழ்க்கையில் உண்டான அனுபவங்களை சொல்ல முடியும். ஆவியானவர் இன்னைக்கு அப்படித்தான் போதிக்கப்படுகிறது எல்லா இடமும். ஆவியானவர் என்றல்ல, ஆவி ஒரு ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகிறது. அங்கே எந்த சத்தியமும் கை கொள்ளப்படவில்லை. நாங்கள் மலேசியா இருக்கும்போது மலேசியா ஊழியத்தை முடித்து விட்டு சிங்கப்பூர் போகிறதுக்காக எங்களை ஒரு கோலாலம்பூரில் தங்க வைத்திருந்தார். ஒரு போதகர் வீட்டில். யாருன்னா நம்முடைய மூத்த ஊழியர் பாம்பே மலேசியாவில் மாணிக்கம் என்ற ஒரு பெரிய நம்முடைய பாஸ்டர் இருந்தார். அவர் அங்கே எங்களை தங்க வைத்தார். கோலாலம்பூரில் தங்கியிருந்தோம். அந்த வீட்டில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் அந்த அம்மா தான் மீட்டிங் நடத்தினாங்க.
அவர் ஒரு கைப்பிள்ளை உண்டு. அந்த பிள்ளையை தூக்கிட்டு பாஸ்டர் வழியில் ஆந்திக்கிட்டு இருந்தார். அந்த அம்மா கூட்டம் நடத்தினாங்க. இப்படி இருந்து அந்த அம்மா என்ன பேசுனாங்க, நாங்கள் ஒரு ரூமில் இருந்தோம். அந்த அம்மா என்ன பேசுனாங்க என்றால், இன்று சிலர் சொல்லுகிறார்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்தாவி ஒரு ஹோலி திங்கிங், ஒரு நல்ல பரிசுத்தமான எண்ணம் வந்துட்டாலும் என்ன பரிசுத்தாவி பெற்றாச்சு என்று சொன்னார்கள். தேவனுக்கு மகிமை. ஒரு நல்ல பரிசுத்தமான எண்ணம், கோயிலுக்கு போவோமா, பைபிள் படிப்போமா, இது நிறைய வழக்கம் சொன்னாங்க. நாம் அவங்க வீட்டில் இருக்கிறோம், ஒன்றும் பேசலை, பேசாமல் இருக்கோம். இப்படி போதித்து 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 இப்போ பரிசுத்தாவி என்றால் என்ன என்றே தெரியாமல் பெறாமலே பெற்றுவிட்டோம் என்ற எண்ணத்தோடு மக்கள் இருக்கிறார்கள். பல இடங்கள் அப்படி இருக்காங்க. கேட்டது நான் பெற்றேன், இப்படி இல்லை, அதெல்லாம் இல்லை, நான் இப்போ கோவப்படுறதில்லை, அப்படியெல்லாம் இப்படி 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 சொல்கிறாங்களே ஒழிய இந்த பரிசுத்தாவினுடைய ஒரிஜினல் அதனுடைய முறை என்ன என்று தெரியாமல் போயிட்டு. நான் அப்படி சொல்லுகிறேன், பரிசுத்தாவி ஒரு மனிதனில் சரியாக வந்துவிட்டால் அவனை எங்கே நடத்துவார்? சத்தியத்திற்குள்ளே அவனை நடத்துவார். வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியாவி வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளதான் நடத்துவார், வேறு வழியா நடத்த மாட்டார். அநேகர் அப்படி நடத்தப்படுகிறார்கள் அல்லவா? சத்தியாவை இழந்து விட்டார்கள். சத்தியாவி இழந்து விட்டார்கள். அந்த சத்தியாவி தங்களுக்குள்ளே இருந்தும் அவருடைய வார்த்தையை கேட்காமல், செவி கொடுக்காமல், அவர் நடத்தலை அறியாமல், விருப்பத்தை அறியாமல் தாங்களாகவே, அதாவது ஒரு திட்டம் போட்டு அப்படி கிறிஸ்தவ மார்க்கத்தை வைத்திருக்கிறார்கள். புதிய சிலை இந்த கடைசி காலத்தில் எதற்கு எழும்பி இருக்கிறது என்றால், அருமையானவர்களே, சத்தியத்தின் பாதையில் நாம் நடந்து இந்த உலகத்துக்கு மனம் திரும்புதல், பாவமன்னிப்பு, இவைகளை தெளிவாக சொல்லி மக்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக தேவன் இந்த சத்தியாவியை நமக்குள்ளே தந்திருக்கிறார். இதை நாம் இன்னும் கூடுதலாய் காத்திருந்து பெற்று உலகுக்கு நமது ஆண்டவருடைய மகத்துவத்தை காண்பிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது. ஆனபடியினால் சத்தியாவி, பரிசுத்தாவி, அவருக்கு ஒரு ரூபம் உண்டு. இன்றைக்கு அது இல்லை என்று சாதிக்கிற அநேகர் இருக்கிறார்கள். அநேகர் இருக்கிற திருத்துவத்தை நம்பாத கூட்டங்கள் நிறைய. ஒன்று பிதாதான் கடவுள், வேற ஒன்றும் இல்லை. ஒன்று இயேசு மட்டும் தான் கடவுள், வேற ஒன்றும் இல்லை. இப்படியே சொல்லு பரிசுத்தார் ஸ்பிரிட் என்று இப்படி சொல்லுகிறாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், 3 பேருக்கும் 3 உருவங்கள் உண்டு. 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 3 தன்மையில செயல்படுகிறதை நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. நான் கோயம்புத்தூருக்கு நாங்கள் போயிட்டு ஊழியம் முடிச்சுட்டு ராத்திரி பயணப்பட்டு காலையில் கேரியத்தை தாண்டி நம்முடைய ஆசிரமத்தை தாண்டி பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கும்போது நான் சைடில் உட்கார்ந்துருந்தேன். அப்போ நேரம் விடிஞ்சிட்டு எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணேன். அப்போது அந்த அந்த பஸ் ஓரமாக ஒரு அக்கினி கோலம் மாதிரி ஒன்று போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அது என்ன என்று அப்புறம் நான் திரும்பி பார்க்கும்போது அது ஒரு ரூபமாக இருந்தது. அக்கினியாக, முழு அக்கினி தான் அதனுடைய ரூபம். பரிசுத்தாவி என்று நான் போதிக்கப்பட்டேன். நீங்கள் அங்கே புறப்பட்டது மேற்கொண்டு இந்த உன்னதமான உன்னத பலன், இந்த அக்கினியானவர் உங்களோடு வந்து கொண்டிருக்கிறார், வருகிறார். நீங்கள் எங்கே பயணம், தேவ சுத்தத்தின்படி நீங்கள் எங்கே போகிறீர்களோ, தேவ சுத்தத்தின்படி எவைகளை செய்கிறீர்களோ அதில் கர்த்தர் உண்டு. பரிசுத்தாவி நான் தியானிக்கிறோம் அல்லவா, நான் பெற்றிருக்கிற பரிசுத்தாவினுடைய உதவி உண்டு. ஆனபடினால் இந்த பரிசுத்தாவியானவர் முதலாவது சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். சத்தியத்தை விட்டு விலகிவிட்டால் சத்தியாவை விட்டு இவர்கள் விலகிவிட்டார்கள் என்று அர்த்தம். இவர்களை ஆவியானவர் ஆட்கொள்ளவில்லை என்பது அதனுடைய பொருள். அந்த கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னும் இந்த ஆவியினுடைய வல்லமை, இந்த ஆவியினுடைய பலன் இன்னும் அதிகமாக இருக்கிறது. இதை அளவிட முடியாது, இதை மட்டிட முடியாது. இந்த ஆவியானவருக்கு யாரும் ஆலோசனை சொல்லவோ முடியாது. அவரை எந்த நிலையில், எந்த சாயலுக்கு ஒப்பிடவும் முடியாது.
அப்படிப்பட்டவர் ஆவியானவர். அவரை குறித்து குமாரன் சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றால், என்னை குறித்து தேவகுமாரனை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பதறி தப்பா பேசிட்டால் கூட மன்னிக்கப்படும். பரிசுத்தாவிக்குரியமான தூஷணம் செய்தால் மன்னிக்கப்படாத குற்றம் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அவ்வளவு வல்லமை உள்ளவர். சுத்த ஆவியானவர். இதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்களுக்கு ஆரம்பத்தில் ஸ்டடி கொடுக்கும்போது அப்போ சபையினுடைய போன்றெல்லாம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருந்த நேரம். அப்போ அதில் முதலாவது சொன்னது என்னென்றால், வெளியும் சிலர் பரிசுத்தாய் பெற்றிருக்காங்க. பரிசுத்தாயின ஒரு குழந்தை பிறந்த மாதிரி இன்னும் இருக்கு கடலளவு அனுபவம். ஆனால் பெற்றிருப்பாங்க, கிரியைகள் சரி இருக்காது. கிரியையில் அவர்கள் உலகத்தர மாதிரி அப்படி இப்படி இருப்பாங்க. அதை வைத்து இவர்களுக்குள் இருக்கிறது அசுத்தாவின்னு சொல்லிடக்கூடாது. இன்னும் அவ்வளோ பயம். மன்னிக்கப்படாதனா மன்னிக்கப்படாத மாதிரி மன்னிப்பு எங்கே பெறுறது? பெற முடியாது அல்லவா? அப்படிப்பட்டவர் பரிசுத்தாவியானவர். அதுபடியினால் அவர்களே உணர்த்திக்கிட்டே இருப்பார். விட்டு அதை செய்தால் உனக்கு அதனால் பெரிய பாதிப்பு என்று சொல்லிக் கொண்டு இருப்பார். ஆனால் அப்பொழுது இருக்க பரிசுத்தாய் தான் இருப்பார். அதுபடினால இவர்களுக்குள்ளே இருக்கிறது வேற ஆவின்னு சொல்லிடுறாங்க. அதுபடினால் பரிசுத்தாய் அவ்வளவு வல்லமை உள்ளவர். இயேசுவும் சொல்லி இருக்கிறார். அப்படினால் நாம் ரொம்ப பயந்து அந்த பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பிடிக்காத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, செய்யாதங்க என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன என்றால், பரிசுத்தாவி. இந்த வசனத்தை நான் ஒரு நாள் படித்தேன். எனக்கு என்னால் அது ரொம்ப ஒரு பெரிய சீரணிக்க முடியாத ஒரு காரியமாக இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 40ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அதாவது ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை எதற்கு ஒப்பிடுவீர்கள்? தண்ணீர்களை தமது கைப்பிடியினால் அளந்து, தண்ணீர்களை தம்முடைய கைப்பிடியினால் அடக்கி, வானங்களை ஜானளவாய் பிரவாகித்து, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, பூமியினுடைய உழவு மண்ணையும் ஒரு மரக்காலுக்குள்ளே அடக்கி, பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. கர்த்தருடைய ஆவியானவரை மட்டிட்டு அல்லது அவருக்கு ஆலோசனை சொல்லி இப்படி செய்யலாம், அப்படி யார்? அப்படி ஒரு மனிதன் உண்டா? அவருடைய தன்மை, அவருடைய வலு என்ன என்றால், அதாவது அந்த உன்னதத்தின் பலன், அந்த தேவனுடைய பலன் என்றால் தண்ணீரை, எவ்வளவு பெரிய சமுத்திரம், கீழே தண்ணீர் மேலே தண்ணீர் ஒரு கைப்பிடியிலே அடக்கி கொள்கிறார். அப்படிப்பட்ட தேவன் ஆவியானவர் பெற்றுதான் 14 பின்னால் வாசம் அல்லவா? அந்த ஆவியானவர் தேவனுக்கு மகிமை. அப்படி செய்கிறார். மண்ணை என்ன செய்கிறார்? இவ்வளவு மண்ணை மரக்காலில் அளந்து அதை அளவிட்டுறார். இவ்வளவு மண் இருக்கு. ஆவியானவர் அவ்வளவு பெரிய வல்லமை பொருந்தியவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் ஆம் என்றும் ஆமென் என்றும் முத்திரிக்கப்பட்ட வசனங்கள். தெற்கன் சொல்லுகின்றார், அந்த பரிசுத்த ஆவியானவர், இப்படிப்பட்ட ஆவியானவரை மட்டிட்டவன் யார்? இவ்வளவுதான் கிரியை. கொஞ்சம் அந்நிய பாச, தீர்க்க தரிசனம், சில குணமாக்கும் வரங்கள், இவ்வளவுதான் என்று யாரும் மட்டிட முடியும்? யாரும் மட்டிட முடியாது. பயங்கரமான வல்லமை உள்ள ஒன்று. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவசனம் சொல்லுகின்றது. இது இல்லாமல் நீங்கள் வெளியே போய் சுவிசேஷம் சொல்லவோ, யாரையும் மனம் திரும்ப வைக்கவோ, யாரையும் பாவ மன்னிப்பு பெற வைக்கவோ முடியாது. ஏனால் உங்களில அந்த உன்னத பலன், உங்களில பிதாவானவர் பரிசுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதாவது கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த வல்லமை தேவைப்பட்டது. அந்த வல்லமை கொடுத்து தான் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று நாம் காணுகிறோம். உங்களுக்கும் எனக்கும் அதுதான். இன்றைக்கு அநேகர் பெரிய அசுத்தாய் பிடித்தவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன குழந்தை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பிரஸ்தாய் பெற்றுடனே ஒரு குழந்தை அங்கே போய் கை, அவர்களுக்கு பெரிய ஆமாந்தராதி அவனவனாக இருப்பான். அவருக்கு போய் அவன் நான் வந்துடுறான்பா ஏமாற்றுவான். இவங்க பாசிட்டிவ் போட்டு ஜெபம் பண்ணுறது.
இவங்களே விழுங்கிட்டு போயிடறான். இப்படியெல்லாம் இந்த நிறைய இந்த ஒரு ஊழியத்தில் அனுபவப்பட்டிருக்கிறோம். ஆனபடியினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஊழியமானாலும் சரி, பிறருக்கு சுவிசேஷம் சொல்ல முற்பட்டாலும் ஒரு அந்நிய மதத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் முதலாவது எருசலேமில் இருக்கணும். முதலாவது தேவ ஆலோசனை பெற்று அந்த உன்னத பலத்தை பெறணும். பெற்ற பிறகு போங்க, அதுக்கு முன்னால் போகாதீங்க. அதுக்கு முன்னால் அந்த வேலையை நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள்லாம் குழந்தைகள். குழந்தை என்ன பண்ணணும்? ஆனப்படினா இப்படி கர்த்தருடைய வேதம் சொல்லுகின்ற நாங்கள் இது புதுக்கடையில் எங்களுக்கு புதுக்கடை மாற்றாதான்னு தெரியாது. நாங்கள் வெளியூர் ஆரம்ப ஊழியம் அப்படி இருக்கும்போது கர்த்தர் பேசி தான் 2 வருஷமாக இத்தனை ஊழியங்கள் பெரிய பெரிய டவுன்கள் எல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டது. தேவனுக்கு மகிமை. ஆனப்படினால் ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், அந்த ஊரில் புதுக்கடையில் ஒரு மனிதன் நீண்ட நாள் படுக்கையில் இருக்கிறான், கால் உலகாமல் இருக்கிறான். அவருக்கு போய் ஜெபம் பண்ணுங்க, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண அவன் ஏற்றுக்கொண்டால் விடுதலை கிடைக்கும். இல்லாட்டா அப்படியே நாங்கள் சென்று அடையாளம் கண்டுபிடித்து அங்கே சென்றோம். அந்த வீட்டு அம்மா ரொம்ப பக்தி உள்ளவங்க. எங்களை ஓடி வந்து கைப்பிடி தான் கூட்டு போல அவ்வளவு அன்பாக வந்து வாங்கய்யா எங்கள் வீட்டுக்கு தான் அது படைக்கிறேன். அப்போ அங்கே போன உடனே இப்படி ஐயா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு கர்த்தர் சொல்லி வந்திருக்காங்க, ஜெபம் பண்ணட்டுமே அப்படின்னு அதெல்லாம் விருப்பம். அப்போ பாஸ்டர்கிட்ட போயிட்டு ஐயாவுக்கு எவ்வளோ நாளாச்சு இப்படி சரி. அப்போது ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுங்க. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னது தான். கர்த்தர் அந்த வார்த்தையை முக்கியப்படுத்தியிருந்தார். எண்ணெய் அதுதான் நடக்காது. என்னுடைய வாழ்க்கையிலே குளித்த பிறகு எண்ணெயை தொடமாட்டேன், எண்ணெய் மேலே பற்றக்கூடாது. ஓஹோ, அப்போ இது திமிர்வாதம் இல்லை, பிடிவாதம். இது போகாது. கவர்மெண்ட் இது எங்கள் ஊழியத்தில் ஒரு அனுபவம். கேட்டீங்களா? அப்போ கர்த்தர் சொல்லி இருந்தார். இப்படி போல இன்றைக்கு எத்தனை பேரை சத்துரு கட்டி வைத்திருக்கிறார். அவருடைய ஆலோசனை இல்லாமல் போய் கையை நீட்டினோடனே அங்கே விடுதலை இங்கே வந்துடும். இது எனக்கு நிறைய இருக்கு. கேட்டீங்களா? நீங்கள் அறிய வேண்டிய காரியங்கள் இதெல்லாம். அப்படினால் பரிசுத்த ஆவியானவரை அளவிட்டவன் யார்? அவரை மட்டிட்டவன் யார்? அவருக்கு ஆலோசனை தந்தவன் யார்? அவர் எதுக்கு இருக்கார் நமக்குள்ள? அதை கவனித்து அவரால் நடத்தப்பட்டு அவரால் போதிக்கப்பட்டு அவருடைய சுத்தம் விருப்பம் அறிந்து நடக்கிறோம் அல்லவா? ஸ்டெப் ஸ்டெப்பாக உயர்ந்து விடுவார். இதே ஆலயத்து ஊழியர்களை அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு நாள் இரவு 7:30-8 மணிக்கு நடந்தது. சாட்சியெல்லாம் உண்டு, மெட்ராஸில் உண்டு, அதெல்லாம் இருந்தாங்க. அன்னைக்கு இறந்து போன பிரெட் பாஸ்டர் இருந்தார். அன்னைக்குள்ள சமூகம் பரிசுத்தாவி இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வாசலுடைய ஓடித்த போத வழி பார்க்கணும். ஆனால் அந்த மனுஷன் அவ்வளவு பராக்கிரமமாக நிற்கிறான். ஆவியில் ஒரு நிமிடத்தில் புறப்படுத்தி விட்டார் ஆண்டவர். பரிசுத்தாவியானவர் அவருக்கு அளவு கிடையாது, அவரை மட்டிட்டவன் கிடையாது. இவ்வளவுதான் அவருடைய செயல் என்று சொல்ல முடியாது. அவ்வளவு பயங்கரமானவர் பரிசுத்தாவியானவர். இன்றைக்கு இதை அறியவில்லை. பரிசுத்தாவியானவர் அன்புள்ளவர் என்று மட்டும்தான் எண்ணி இருக்கிறார்கள். ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் எழும்பின இடங்கள் நிறைய இருக்கு பைபிள்ல. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் இந்த பரிசுத்தாவியானவர் இப்பொழுது இந்த காலத்தில் அவர் வந்திருந்த காலம் எதற்கென்றால் ஒரு புனிதமான சபையை உருவாக்க அவர் வந்தார். அதற்கு முன்னால் இந்த பாவிகளை மனம் திரும்ப வைக்கணும், அவர்களை பாவ மன்னிப்புகளை நடத்தணும். நடத்துவதற்குரிய அழைப்பு பெற்ற தேவ மனிதர்களாகிய நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், எருசலேமில் இருக்கணும், இருந்து அதை பெற்றுக்கொண்டு அந்த வேலையை செய்யணும். அதை நாம் சரியாக உணர்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஜனங்கள் அதாவது எகிப்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஜனங்களாக எப்படி இருக்கும் இருப்பாங்க. பரிசுத்தாய் பெற்றிருந்தாலும் அதாவது இல்லாத அந்த அலங்கோலமான பழைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு
அதாவது பிறவிக்குணம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை வைத்துக்கொண்டே பரிசுத்தாவியில் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இதை வைத்து கொண்டிருந்தால் அப்படி இல்லை. இந்த ஜனங்கள், இப்போ நான் பார்க்க போகிற ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், கானானுக்கு நேராய் வழிநடத்தப்பட்டவர்கள். வந்து இவர்கள் ஒரு இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். பாளையம் இறங்கி இருக்கும் போது அங்கே தேசத்தை சேர்ந்த பாலாக் என்பவன் பயந்து, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது அந்த காலத்தில், அதாவது யுத்தத்துக்கு போகிறதற்கு முன்னாலேயோ அதாவது மற்ற நேரங்களிலேயோ தேவ ஆலோசனை பெற்று செய்த ராஜாக்கள் உண்டு. என்ன தேவ மனிதர்கள் என்ன சொன்னார்களோ அப்படி நடக்கும். அப்படினால தீர்க்கதரிசிகளை வரவழைப்பார்கள். வரவழைத்து அவர்களிடத்தில் கேட்பார்கள், யுத்தத்துக்கு போகலாமோ போகக்கூடாதா, எப்படி என்று கேட்பார்கள். போகலாம் என்றால் போவார்கள், போக போக மாட்டாங்க. தேவ பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஆலோசனை பெற்றுத்தான் அவர்கள் செய்வார்கள். அப்படினால் தான் தாவீது அடிக்கடி சொல்வார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, எனக்கு ஆலோசனை தந்த. இப்படித்தான் தேவ மனிதர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை. இப்போ இந்த எகிப்திலிருந்து விடுதலையான ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். பாலாக் பயந்து பிலேயாம் தீர்க்கதரிசியை வரவழைத்தார். அவர் முதலாவது தேவாலோசனை பெற்று இருந்தார், திரும்பி மீறி வந்தார். அவர் வந்தபோது கர்த்தர் சொன்னார், வாயில் சொன்ன வார்த்தை மட்டும் சொல்லு என்று. அந்த பிரகாரம் அவன் செய்தான். மூன்றாவது பலிபீடத்தை கட்டி அதில் நின்று ஜனங்களை பார்த்துவிட்டு பலி செலுத்த நிற்கிற நேரத்தில் அவனுக்கு என்ன பார்க்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவளெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? மடங்கி படுத்திருக்க சிங்கத்தை போல அவனுக்கு காட்சி அளிக்கிறது. இந்த பரிசுத்த ஜாதி என்றால் யார்? யார்? புறஜாதிகள் அவர்களை காணும்போது அங்கே போகாதாங்க. அதில் சிங்கத்துக்குப்பான பலம் படைத்தவர்கள் ஐக்கியம் படுத்திருக்க பாருங்க, வருஷ பிரகாரம் மடங்கி படுத்திருக்கிற சிங்கங்களை போல இருக்கிறாங்க என்று சொல்லி 7ஆம் புத்தகத்தில் நான் இப்படி படிக்கிறோம். தேவனுக்கு மகிமை. இந்த 7ஆகமம் தேவனுக்கு மகிமை 24ஆம் அதிகாரம் 8ம் 9ம் வசனங்களை படிக்கும்போது அது பாலாக்கிடத்தில் வந்து என்ன சொல்லுகிறான் பாருங்க, அந்த ஜனங்களை சபித்தால் அது சாபமாகாது. அது தேவாவியை பெற்ற பாவத்திலிருந்து, உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற ஜாதி, வாக்குத்தத்தப்பட்ட தேசத்துக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் சொல்லுகிறார். வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவாவியை பெற்ற உலகத்தை விட்டு வேறுபடுத்தப்பட்ட மெய்யாகவே நான் சத்தியவாக்காதவர்கள் மத்தியில் சொல்லுகின்றேன், அவர்களை இப்படி கர்த்தராக்குவார், இப்படி ஆக்கிடுவார். புறஜாதிகள் அவர்களுக்கு செயல்படுகிறவர்கள் எப்படி காணுகிறார்கள்? அவர்கள் மடங்கி படுத்திருக்கிற சிங்கத்தை போல அவர்களை எழுப்பாதே அவர்களை என்று சொல்லும் காலம் வரப்போகுது. பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிற பரலோக போறதுக்கு மத்தியில் நமக்கு இருக்கிற எதிர்ப்புகள் பயங்கரமா இருக்கு. அதான் கர்த்தர் சொன்னார், உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாத உலகத்தில் கிடக்கிற மனிதர்களுக்கு மனம் திரும்ப பற்றியோ பாவமன்னிப்பு பற்றியோ சொன்னால் அவன் நம்மிடத்தில் எதிர்ப்பான். அதை மேற்கொள்ள உன்னத பலன் நமக்கு வேணும். அந்த உன்னதத்திலிருந்து வரும் பலனை பெறாமல் இந்த வழியில நாம் செல்ல முடியாது, இந்த பணியை செய்ய முடியாது. அதற்குத்தான் கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் தேவ சபத்திலே காத்திருங்க. மற்றபடி அறகுறையாக ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் வந்தது எதற்காக? அவர் வந்து சகல சத்தியத்துகளும் நம்மை நடத்துவார். அவர் வந்து சேர வேலை இதுதான் சத்திய ஆவியை பெற்றவர்களுக்குரிய அடையாளம். தேவனுக்கு மகிமை. இவர்கள் சத்தியத்தையே நோக்கமாக கொண்டிருப்பார்கள். சத்தியத்துக்கு மாறாக எவைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
அவர்களுடைய செய்யவும் மாட்டார்கள். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இப்போ சிலர்கிட்ட தான் சொல்லிட்டு வர்றேன், பெரிய ஆட்கள், நம்ம சபையில் பெரிய ஆட்கள் போன்றவர்களுக்கு அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனுக்கு அதோடைய செய்யாது. நம்மளை இப்படி ஆவிக்கு கண்ணாலே பார்க்கிறோம் அல்லவா, இதில் எத்தனை பேர் அந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியுது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆகணும், ஆனால் தான் அது அங்கே அற்றம் போய் சேர முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாள் நெருங்கிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படினால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்று நமக்கு சொல்லுகிற காரியம், பரிசுத்தாவியானவர் இறங்கிய இந்த நாளில் அறிவிக்கிற காரியம் என்ன என்றால், அதாவது நீங்கள் இந்த மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பும் உலகத்தில் மறைந்து போயிட்டு, மனம் திரும்புதலே பாவ மன்னிப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாவ மன்னிப்பு வேறு, பாவ மன்னிப்புக்கு தான் மனம் திரும்புதல், இது அடுத்து பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. சகரியா ஊமையா இருந்து விட்டு வாய் பேசுகிற நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு பேரிடுவதற்காக அவரை கூட்டிக் கொண்டு வைத்திருக்கும் போது அன்றுதான் வாய் திறந்தது. முதல் சொன்னது, நீயோ பாலகனே, நீயோ பாலகனே, உன்னதமானுடைய தீர்க்க தரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தவும் அவருடைய ஜனமாகிய பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் நீ அவருக்கு முன்னால செல்வாய். பாவமன்னிப்பா ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். பாவமன்னிப்பு எப்படி பெறது? மங்கி போச்சு. மனம் திரும்புதல் எப்படி? ஏதோ ஒன்று ரெண்டு காரியத்தில் இசைக்கில் எழுதும் போது எல்லா மீறுதல்களை விட்டு எல்லா பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் எழுதியிருக்கிறது. இதான் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அதை சேர்ப்பதற்கு தான் புதிய எருசலேம் எழும்பி இருக்கிறது. அல்லேலூயா. என்று பரிசுத்தாவில் ஊற்றப்பட்ட இந்த நாளில் நான் முக்கியமாய் சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். எல்லாரும் தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களே. இங்கே கரங்கிலிருந்து ஒரு பிரதர் வந்தார், வந்து ரொம்ப 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 பிரண்டுமா நல்ல மனுஷன். அவர் கையில் கெட்டு போட்டிருந்தார். அப்போ என்ன பிரதர் கையில் கெட்டு போட்டு வந்திருக்கீங்க? அது கர்த்தர் கூடு செய்தேன். கர்த்தர் கூடு செய்யும்போது கையில் அறுத்துட்டு கர்த்தருக்கு கூடு செய்தீங்களா? என்னது இப்போ இந்த கூடெல்லாம் செய்யும்போது கரங்கள் தான் முதல்ல பரிசு வாங்குவோம், பெரிய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இதெல்லாம் செய்வாங்க. அப்போ கர்த்தரை இன்னும் கூட்டுக்குள்ளே தான் போட்டு பார்க்குறீங்களா என்று அவருக்கு நாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தோம். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. கிறிஸ்துமஸ் என்றால் அது ஒவ்வொரு பண்டிகைக்கும் இது இப்படி தான் இருக்கு. அப்படி இதோட ஸ்டெப் ஏறலையே. ஸ்டெப் ஏறணும். இது கண் திறக்கப்பட்டவர்களுக்கும் காது விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கு அது விளக்கம். ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள். நம்முடைய ஊழிய காலத்தில் இவைகளெல்லாம் நான் அனுபவித்து அனுபவத்தில் டெஸ்ட் பண்ணவர்கள். நாங்கள் குழம்புக்கு போயிருக்கும் போது வைக்கலாண்டு 100 வழியாக எஸ்டேட்டுகளை ஒழித்து முடித்து விட்டு நாங்கள் கீழே கொழும்புக்கு ராத்திரி 12 மணி அளவில் வந்து சேர்ந்தோம். அங்கே டாக்ஸிக்காரன் திருடனுக்கும் ஒப்பந்தம் இருந்திருக்கு. ஒரு பார்ட்டி பிடிச்சி கொடுத்தா இவ்வளோ கமிஷன். நம்ம அது பிரயாணத்தில் கவனிக்க முடியல, கொண்டே போயிட்டான் அந்த ரவுடி கூட்டத்துக்கு. அந்த ராத்திரி எப்படி தப்பி வந்தோன்னு எங்களுக்கு தானே தெரியும். வேற ஒன்றும் அடிப்படை கலவரம் பரிசுத்தாவியானவர் செய்தார். அப்படினால் என்னுடைய அனுபவமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். மனதில் வைத்து எடுத்த சப்ஜெக்ட் எல்லாம் ரொம்ப நீளம் விட போகிறேன். தேவனுக்கு மகிமை. இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தை சுருக்கமாக என்னவென்றால், நாம் மனம் திரும்பி இருக்கிறோம், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். இதை அறிவிக்க நம்மை சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இது இந்த காரியம் சாதனையாக ஆக வேண்டும் என்றால் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனை நாம் இன்னும் பெறணும். எகிப்தை விட்டு வந்த தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது வழியிலே பாளையம் இறங்கி இருக்கும் போது பக்கத்தில் உள்ள அந்த நாட்டில் பாலாக் பயந்து தீர்க்கனை அழைத்தான். அவன் அந்த ஜனங்களை பார்த்து விட்டு என்ன சொன்னான்? தொடாதே, இது பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஜனம், தொட்டால் சிங்கம் போல படுத்திருக்குது, இழம்பு நாள் ஒருவரும் தப்ப முடியாது என்று அவ்வளவு பெரிய பலன் பரிசுத்தாவுக்கு உண்டு. இந்த பரிசுத்தாவியானவரை ஒருவர் மட்டுப்படுத்த கட்டுப்படுத்த
முடியாது. இந்த ஏசாயெல்லாம் வாஸ்தவம் அல்லவா? அந்த அதிகாரத்தை நீங்கள் திரும்பவும் படிங்க. நான் இதை படித்த நாள் எனக்கு ரொம்ப கடவுளுக்கு முன்னால் அதாவது ஏமாத்திரம் அதாவது இவ்வளோ பெரிய தண்ணீரை கையினால் கைப்பிடியில் அடக்கி கொள்கிற தேவன் இவ்வளவு மண்ணு நிறைந்த உலகத்தை மரக்கால் அளந்து அளவிடுகிறவர். இந்த வானம் எவ்வளோ பெரிய ஜான அளவாய் அவருடைய ஜான அளந்து இவ்வளோ அளவென்று குறிப்பிடுகிறார். இந்த பர்வத மலை எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, அதை தன்னுடைய தராசில் அவர் நிறுத்து இவ்வளோ வெயிட் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இல்லையா? அப்படிப்பட்ட ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். ஏழைகளாகி நமக்கு இதை தந்திருக்கின்றார். இல்லையா? தேடி வந்து தந்திருக்கின்றார். இதை வைத்துக் கொண்டு இழிவான வழியில் போயிடாதுங்க. இழிவானவைகளை தெரிந்து கொள்ளாதங்க. அற்பமானவைகள், ஒன்றுமில்லாதவைகள். என்னுடைய அறையில் இருக்கும் போது சந்தர்ப்பம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நேரத்தில் படத்தையெல்லாம் தூங்காம இதைத்தான் சொல்லிக் கொண்டே கிடப்பேன். இதெல்லாம் மாயை போறது, இதெல்லாம் போகிறது இல்லவா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கின்றார், இந்த காரியத்தை உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறேன். இந்த ரெண்டும் மனம் திரும்புதல், மன்னிப்பு உங்களுடைய கருத்தில் தந்திருக்கிறேன். இதை செய்யறதுக்கு நீங்கள் எருசலேமில் இருங்க. இது உன்னத பலன் வரணும். உன்னத பலன் இல்லாம இந்த வேலையை செய்யாதீங்க. பிறருக்கு போய் அசுத்தாவினால தாக்கப்பட்டவனுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணவோ பாரம் எடுக்கவோ அல்லது அவனுக்கு ஆலோசனை கொடுக்கணும். நீங்கள் முதலாவது ஆயத்தப்படுங்கள். ஆயத்தப்படாமல் இதை செய்யாதீங்க. சீசர்கள் அதை ஆயத்தப்பட்டு 10 நாள் காத்திருந்து பெற்றாங்க. அன்றைக்கே ரட்சிப்பு ஆரம்பிச்சது. அன்றைக்கே சிலுவையில் அடித்த யூதர்கள் மனம் திரும்பிட்டாங்க. 3000 பேர் என்று மனம் திரும்பி பேர்பாட்டு சபைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் 5000 எப்படியோ பெரிய கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்தது. அது இன்றைக்கு உண்டாக வேண்டும் என்றால், இது கடைசி காலம், உங்களிலும் என்னிலும் நடக்க வேண்டும் என்றால் இதை நாம் செய்ய வேண்டும். இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அங்கே இங்கே பார்க்காதீங்க. நான் சொல்லுவேன், இந்த மூலக்கருப்பில் சொல்லுன்னு வச்சிருக்கிறேன். கிறிஸ்தவங்க சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கும் தெரியல, அந்த ஏழனை கம்பு கிழங்கு இருக்கு இல்லையா, அதனுடைய குச்சி நடும்போது எப்படி நடணும் தெரிஞ்சவங்களுக்கு? அதில் கீழே உள்ளதை கீழே வச்சு நடணும். அந்த குச்சி வெட்டும்போது அப்படி தான் வெட்டி கீழே உள்ளதை கீழே வச்சு நடணும், மேலே உள்ளது மேலே நிற்கணும். மேலே உள்ளதை கீழே வச்சு நட்டுட்டா மேலே நல்லா வளர்ந்து கொப்பும் குழையுமா செழிஞ்சு தெரியும், நல்லா தெரியும் பார்க்கறதுக்கு. முடிஞ்ச பிறகு 6 மாதம் கழித்து கீழே தோண்டிங்கன்னா வேறு தான் இருக்கும். அது மூட கீழே வச்சுட்டா தலைக்கு மேலேயும் நல்லா இருக்கும், கீழே கிழக்கு கீழே வச்சு. கிறிஸ்தவமா இருக்க தலைகளை வெட்டி உங்களுக்கு தான் ஞானஸ்தானம் பெறணும்னா இவ்வளோ பிள்ளைக்கு கொண்டு ஞானஸ்தானம் எப்படி இப்படிலாம் இருக்கு. அதுக்கு இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், மனம் திரும்புதல் இப்படி, பாவ மன்னிப்பு இப்படி, வேதம் இப்படி சொல்லுது என்று சொல்வதற்கு சாட்சி நீங்க தான். உங்கள்கிட்ட தந்திருக்காரு. நாமளும் அடுத்தபடியாக செய்ய வேண்டிய காரியம் எருசலேமில் இருக்கணும். அந்த அங்கிருந்து வருகிற பலனை பெறணும். பெற்றுட்டு தான் அந்த டியூட்டிக்கு இறங்கணும், இல்லைன்னு போகக்கூடாது. இதை சரியாய் தெரியாதவர்கள் எத்தனை மிஷனரி ஊழியர்களுக்கு போனவங்க அட்டாக் ஆகி தேவமனம் வந்தாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. தேவனுக்கு மகிமை. ஏன்னா அந்த எழுப்பால் செய்தி கேட்ட உடனே நான் போகிறேன் நீ பொண்ணு கை தூக்குறாங்க. ஒன்றும் இருக்காது, வெறும் புக்காங்க. அவனுக்கு தெரியுமா அவன் ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு யார் சும்மா வருங்கையா வர்றான்னு தெரியும், அட்டாக் பண்ணிவிட்டு. இதான் உலகத்தின் உண்மை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படினால் ஆண்டவர் எருசலேம் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்திருக்கிற பொறுப்பு மனம் திரும்புவது என்றால் இப்படி. எத்தனை பேர் ஜெபம் பண்ண வர்றாங்க, எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. டீச்சர் நீங்கள் ஐயா நான் காலேஜில் படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். அப்படியா? தோட்டத்தை பார்த்தா ஒரு மாற்றமாக இருக்கு, ஒன்றும் இருக்கு, ஒரு மாற்றமே இருக்காது. அதை பற்றி எப்போ சொல்ல முடியுமா? சரி வாங்க ஜெபம் பண்ணி விடுறோம், அவ்வளோதான். இப்படி இருக்கிற இந்த உலகத்துக்கு, இந்த தேசத்திற்கு
அதாவது சகல தேசத்தாருக்கும் நாம் இந்த செய்தியை அறிவிக்கணும். அதற்கு நாம் கிடைக்கிற நேரங்களை காத்திருந்து என்ன வரணும்? ஏவுதல் பண்ணாலும் சரி, பில்லி சூனியம் பண்ணாலும் சரி, மாந்திரவாதி வந்தாலும் சரி, அவன் என்ன சொல்லுவான்? அங்கே போகாத, நெருப்பு எரியுது, அங்கே போகாத என்று சொல்லுவான். அவன் சொன்னால இந்த ஜனங்கள் முடங்கிப்படுத்திருக்கிற சிங்கம் மாறி கிடக்காங்க, தொட்டுட்டேன்னா எழும்பிடுவான். சிங்கம் எழுப்பிச்சுன்னா எப்படி இருக்கும்? அது பரிசுத்த ஆவியானுடைய வேலை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இந்த கிரியை செய்வதற்கு ஆயத்தப்படுவோம். பெந்தெகோஸ்து நாளை நாம் கொண்டாட, இந்த பரிசுத்த ஆவியின் நாளை அனுசரிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. நாம் இன்னும் இந்த பழைய மனுஷியா பழைய மனிதர்களாக இருக்கிறோமா என்பதை கண்டுபிடித்து நம்மிலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்து பெரிய இதை நான் இப்போ சொல்றதுக்கு வரல. நாள் நெருங்கிட்டு என்னுடைய அனுபவம் இன்னைக்கு இப்போ அப்படி போகுது. ஒரு சிறிய தவறு இருந்தால் அந்த ஆளை கூப்பிட்டு விடுங்க, ராத்திரியோட சரி பண்ணி, ராத்திரியோட சரி. அப்படித்தான் இன்றைக்கு வரைக்கும் அதான் அப்படித்தான் போகுது. ஏன்னா நமக்கு இங்கே இல்லை, இது எப்போ போகுதுன்னு தெரியாது. நேர்மேல் மலைக்கிற குமளி போல தான் இருக்குது அந்த வாழ்நாள். எப்போ டப்புன்னு போகுதுன்னு தெரியாது. ஆனால் இப்படினால் இருக்கும்போது பெந்தெகோஸ்து நாளில் ஆவியானவர் ஏன் வந்தார், அவர் எனக்குள்ளே எதற்கு வந்தார் என்கிறது சரியாக உணர்ந்து நாம் ஆவிக்கேற்ற பிரகாரம் நடப்போம். அவர் வந்திருக்கிறது நம்ம சத்தியத்துக்குள்ளே நடந்தது. இந்த சத்தியத்தில் எல்லாம் இருக்கு. ஒரு புருஷன் மனைவியை எப்படி அன்பு பாராட்டி நடத்தணும், ஒரு மனைவி புருஷனிடத்தில் எப்படி பயபக்தியாக நடக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்நாள் நீடித்திருக்க அவர்கள் கைம்பிராசனாக எப்படி நடக்கணும், எப்படியெல்லாம் இருக்கு. அடுத்து நாம் திருச்சபை ஐக்கியத்தில் இருக்கிறோம், நம்மை நடத்துகிறவர்கள் யார் என்கிறதை கவனித்து தேவ வாக்கை ஏற்றுக்கொள்வோம். அப்படி இல்லாவிட்டால் அது குவிந்து கிடக்கும், கணக்கு சொல்ல முடியாது. அது போகாது. அது சரி பண்ணாத வரைக்கும் அங்கேதான் கிடக்கும். நியாய தீர்ப்பில் அவ்வளோ வந்துடும். பரிசுத்தாய் வந்திருப்பது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை மக்களே என்று சொல்லல, கண்டித்து உணர்த்துவார். அது எரிநரகத்துகளை போய் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ஆவியானவர் நம்ம மேலே உண்ட அன்பினாலே கண்டித்து உணர்த்துவார். அதுக்கு செவி கொடுத்தால் பாக்கியம், இல்லாவிட்டால் செவி வார்த்தை கேட்கணும்னால அதுக்கு வாய்ப்பு இல்லாத காலமாக போயிடும். இந்த காலம் பரிசுத்தாய் வந்தனால் அவருடைய நோக்கம் கிறிஸ்துவுக்கு ஒரு மணவாட்டியை ரெடி பண்ணணும். அவர் கிறிஸ்துவுக்கு ஒரு மணவாட்டியை ரெடி பண்ணணும். அந்த மணவாட்டி எப்படி இருக்கணும்? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்ற முதல்ல சொல்கிறேன், நானும் சரியாக இருக்கணும். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை, நான் இப்போ இந்த திருவிழா நேரத்தில் சொல்கிறேன் பாருங்க, நானும் குற்றமற்றவனாக இருக்கிறேன்ட்டு. நானும் குற்றமற்றவனாக இருக்கணும். மக்களுக்கு போதிச்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறல, அந்த சொல்கிற ஒரு வார்த்தையும் என்னில் இருக்குதா பார்க்கணும். பார்த்து அப்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆவியானவரை அப்படியே தியானிக்க ஆரம்பித்த உடனே பொங்கி வழிவார். ரொம்ப கடினப்பட வேண்டாம். மற்ற இடத்துல கொட்டை போட்டு அடித்து ஒரே பல்லவியை பாடி அந்த சூடேற்றுறாங்களா, அப்படி கிடையாது. தியானிக்க ஆரம்பித்த உடனே எனக்குள்ளே அனல் மூண்டது. தியானம் எனக்கு இனிமையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை எதிர்பார்க்கிறார். அவருக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்வோம். ஏற்பட்ட ஜனங்களுக்கு சிங்கத்தை போலவும் அவர் இருக்கிறார். அந்த துஷ்ட மிருகம் என்று சொல்வது மீட்கப்பட்ட மக்கள். ஆனபடினால அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. ஒரு காண்டாமிருகத்தை விட்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் திறந்து விட்டால் ஒருவரும் தப்ப முடியாது. காண்டாமிருகம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. காண்டாமிருகத்துக்கு விட்ட சக்தி அதற்கு உண்டு. பரிசுத்த ஆவியானவரை நாம் அளவிட முடியாது, மட்டிட முடியாது. அவருக்கு ஆலோசனை ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்க முடியாது. அவர் அவ்வளவு வல்லமை பொருந்தியவர். கேட்டுக்கொள்ளுங்கள். தேவ மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையை
ரிப்பீட் பண்ணி அதற்கு வேறு அர்த்தங்களை சொல்ல உங்களுடைய அதாவது கட்டுப்போன ஞானத்தை பயன்படுத்தாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரகாரம் செய்ய. கர்த்தராகிய தேவனுடைய நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறபடியினால் நாம் அப்படி செய்வோம். அல்லேலூயா. அப்படினால் பரலோகம் போகிறது வரைக்கும் அந்த பரிசுத்தாய் நம்மள இல்லாவிட்டால் அற்றம் போய் சேர முடியாது. சேர வேண்டும் என்றால் இவருடைய உதவி நமக்கு எப்பவும் தேவை. முறைகேடான ஒரு திருமணம் செய்யத்தான் போறார். முறைகேடு என்றால் அவர்கள் அதாவது பெலிஸ்தரோடு அந்நிய ஜாதியோடு அவர்கள் பெண் எடுக்கக்கூடாது. இது பெண் பார்க்க போகிற நேரத்தில் வழியில் திராட்சை தோட்ட முடுக்கல என்ன வருது அந்த காரியத்தை செய்ய விடாதபடி தேவ திட்டத்தை நிறைவேற்ற விடாதபடி என்ன நடக்கிறது என்றால் ஒரு பால சிங்கம் அங்கிருந்து வருகிறது. சிம்சோன் கையில் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே பலமாக இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் பலமாக இறங்கினார். அப்படிப்பட்ட ஆவிதானே இன்றைக்கு இருக்கிறார் இல்லையா? இருக்கார் இல்லையா? இறங்கிற நேரங்களை நாங்கள் அறிவோம். வெளியுள்ள அந்த ஆலயம் நிற்கிறது என்றால் என்னெல்லாம் நடந்தது என்று எங்களுக்கு தான் தெரியும். அன்று ராத்திரி சீஃப் பாஸ்டர் நாங்கள் ஒரு 4-8 பேர் அன்றையோ க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் அதுக்கே போடுது. அதில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனப்படியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அந்த பாலசிங்கம் குறுக்கிட்டு வரும்போது சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினால் கையில் ஒன்று இல்லாமல் இருந்த போதிலும் சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டான். தாய் தகப்பன் பின்னால் தான் வர்றாங்க, அவங்களுக்கு தெரியாதுன்னு எழுதியிருக்கு. தேவனுக்கு தெரியாது. ஒரு முழு தைத்தா கூட கொண்டு எடுக்கும்போது தெரியும் முழு தைச்சிட்டான்னு கேட்பாங்க. அவ்வளவு பலனானவர் நம்முடைய ஆவியானவர். ஆவியானவர் அவ்வளவு வல்லமை. கையில் ஒன்றும் இல்லை, தன்னால் ஒன்று இயலாது, கையில் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுது. ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்தில் ஒரு யுத்தத்தோடு நாம் நித்தியத்தை சுதந்திரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நமக்கு வேண்டியது என்ன? உன்னத பலன். அந்த உன்னத பலன் நம்மை ஆட்கிறோம். அந்த உன்னத பலன் எப்போ எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு நம்ம மேலே இறங்கும். சிம்சோனும் பரிசுத்தமாய் பெற்றவர் தான். ஆனால் அந்த நேரத்தில் சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கினார். வாசிங்க பாபம். தேவனுக்கு மகிமை. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக தெரியும். ஏன்றால் நாம் செல்கிற பாதையில் சிங்கத்தை போல கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சாத்தான் எழும்பி நல்ல காரியங்களை செய்ய விடாமல் தடுக்க பிரயாசப்படுவான். இவைகளை மேற்கொள்ள பரிசுத்த ஆவி நமக்கு வேணும். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியுடைய துணையோடு உதவியோடு தான் அப்படியே தாவீது மேற்கொண்டு காரியத்தை நடத்தினார். நாமும் ஆண்டவராய் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாமும் எப்பொழுதும் இந்த உன்னத பலத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கணும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். கிடைக்கிற நேரங்களில் தேவசமத்தில் ரொம்ப ஒன்றும் போட்டு இது பண்ண வேண்டாம். பேசாமல் உட்கார்ந்து தேவனை துதித்தா போதும். அது நம்ம ஆட்கொண்டு நிரம்பி வழியும். இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்க. வேறு நீங்கள் ரொம்ப விண்ணப்பிக்க வேண்டாம், எழுதி வச்சு வாசிக்க வேண்டாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம். அது அவருக்கு தெரியும். பிரகாரம் செய்ய கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மாம்சத்தினுடைய இச்சை விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருக்க நமக்கு என்ன வேண்டும்? ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எல்லாம் இது சம்பந்தப்பட்டதான். நம்மளை விட்டு அகன்று போவதற்கு ஆவியானவர். நம்முடைய பிள்ளைகள் காலேஜில் படிக்கும்போது அவ்வளவு உத்தவமாக தங்களை காத்து கொண்டார்கள். இன்றைக்கு எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்களாக இருக்காங்க. ஆனபடியினால் ஒரே வழி இதுதான். ஆவிக்கேற்றபடி நாம் நடப்போம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்தாசும் என்னும் தாவீது ராஜா இன்னும் பல பரிசுத்தவான்கள் அரும்பெரும் காரியங்களை செய்திருக்கிறார்கள். அந்த ஆவியானவர் தான் இப்பொழுது நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவர்களுக்கு அவ்வப்போது வந்து பலமாக இறங்கினார், போய்விட்டார். இவ்வளவு நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அந்த ஆவிக்கேற்றபடி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 9489529462.